அப்பாடா ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்காவது சீக்கிரமா போய் சாப்பிட்டு நல்லா தூங்கணும். சார் கிளம்புறேன் சார். என்னப்பா அதுக்குள்ள கிளம்புற? இன்னும் 20 ஜாப் தான் பாருக்கு. ரவுண்டா 300 முடிச்சுட்டு போயிடுப்பா. சார் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு சார். தம்பி 10 நிமிஷம் தான் முடிச்சுட்டு போயிடுப்பா. சார் 1 hour later. சார் முடிச்சேன் சார், கிளம்புறேன். சூப்பரா தம்பி. சரி அப்படியே அந்த மிஷினை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுப்பா. சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். தம்பி 10 நிமிஷம் தான் பாவம், செஞ்சு முடிச்சுட்டு போயிடுப்பா. 2 hours later. சார் நீங்க சொன்ன வேலை முடிச்சிட்டேன், கிளம்புறேன். சூப்பரா தம்பி. சரி போறதான் போற, அந்த ட்ரை மட்டும் கொஞ்சம் நடிக்க வச்சுட்டு போயிடுப்பா. சார் உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கா சார்? 7 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிது சார். 10 நிமிஷம் மணி 10 ஆயிடுச்சு சார். உங்களுக்காச்சும் வீட்டுக்கு போனால் சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நான் பசங்களோட ரூமில் தங்கியிருக்கேன் சார். போனால் சாப்பாடு கூட இருக்காது. பசி வயிற்று வைக்கலாம். துணி துவைக்காமல் அப்படியே தூங்கிடுவேன். சட்டையை பாருங்க, துவைச்சு 3 நாள் ஆச்சு சார். நல்லா தூங்கி 4 நாள் ஆச்சு சார். இதை முதல்ல சொல்லியிருந்தா அவனை முன்னாடியே வீட்டுக்கு அமைச்சிருப்பான்ல. பரவாயில்ல விடுங்க சார். சரிப்பா போறது போற ஒரு 10 நிமிஷம்